ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு, அதாவது கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனி விலகும் இந்த ஆண்டில் மார்ச் மாதத்துக்கு பிற்பாடு மகிழ்ச்சி கடலில் மிதக்க போகிறீங்க. அதாவது கடகம் குருப்பெயர்ச்சியும் உங்களுக்கு கணிசமான ஆதாயத்தை கொடுக்கும். சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அனுகூலம் தரும் தலங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் வழிபட்டு வந்தாலே போதும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாக நடைபெறும். அதாவது புத்தாண்டுடைய கிரக நிலையை பற்றி பார்க்கும்பொழுது, புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது 6க்கு அதிபதியான குருவும் 12க்கு அதிபதியான புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. இதன் விளைவாக அதிர்ஷ்ட தேவதையின் அரவணைப்பு கிடைக்கும். அஷ்டமத்து சனி விலகிய பிறகு சங்கடங்கள் அனைத்தும் விலகும். ராகு கேது பயிற்சி சமயத்தில் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். சர்ப பிரதிகளை செய்வதன் மூலம் நலமும் வளமும் வந்து சேரும். அடுத்தது குருவின் பார்வை பலன். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். எத்தனை கிரகங்களின் பார்வை இருந்தாலும் குருவின் பார்வைக்கே பலன் அதிகம். எனவே இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் குருகவசம் பாடி குருவை வழிபட்டு வாருங்க. மீனம் சனி சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு இதுவரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி 6/3/2026 அன்று 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். அது பாக்கியஸ்தானம் என்கிறதுனால இந்த சனி பயிற்சி சிறப்பாக அமையப்போகுது. இதுவரை இருந்த தடைகள் தானாக விலகப் போகுது. நிலையான வருமானம் கிடைக்க போகுது. சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய 3 இடங்களில் பதியுதுங்க. எனவே சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாக முடியும். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிகிறதுனால ஜீவனஸ்தானம் பலப்படுது. எதிரிகள்லாம் விலகுவாங்க. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்லாம் கிடைக்கும். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். சனியின் அருள் பார்வை மூலம் ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் வந்து சேரும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால லாபஸ்தானம் புனிதமடையுது. எனவே பொருளாதார நிலை உயரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் உதிரி வருமானம் கிடைக்கும். இளைய சகோதரருடன் இணக்கம் ஏற்படும். வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். சுயசாதக அடிப்படையில் பயணங்களை உறுதி செய்து கொள்ளுங்க. அடுத்தது புத்தாண்டில் 26/5/2026 அன்று கடகராசிக்கு செல்லும் குரு அங்கு உச்சம் பெறுகிறார். அவரது பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதியுது. உச்சம் பெற்ற குருவின் பார்வைங்கிறதுனால அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஜென்ம குருவாக இருக்கிறதுனால இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்று ஏற்பட வாய்ப்புண்டு. குருவின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிகிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடையுது. எனவே சகல யோகங்களும் வந்து சேரும். பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்குவீங்க. பூர்வீக சொத்து தகராறு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும் நேரம் இது. நிலம் வாங்கும் யோகம் உண்டு. குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிகிறதுனால சப்தமஸ்தானம் புனிதமடையுது. எனவே குடும்பத்தில் மங்கள யோசை கேட்க வழி பிறக்க போகுது. வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சிலாம் கைகூட போகுது. வீடு மாற்றம் ஏற்படலாம். வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிகிறதுனால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்களின் ஆதரவோடு தொழில் முன்னேற்றம் காண்பீங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. பெற்றோரின் ஆதரவு பெருமையை தரும். சிம்மம் குரு சஞ்சாரம் 20/10/2026 அன்று குரு சிம்மராசிக்கு பயிற்சியாகி போறார். இந்த அதிசார பயிற்சியின் விளைவாக 6, 8, 10 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதியுது. எனவே கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். உடன் இருக்கிறவங்க உதவிகரம் நீட்டுவாங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகிறதுனால தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விருப்ப ஓய்வு பெற்று புது முயற்சிகளை செய்ய நினைக்கும் நேரம் இது.
அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால இழப்புகளை ஈடு செய்ய நண்பர்கள் உதவி செய்வாங்க. ராகு கேது பயிற்சி புத்தாண்டு 2026 சர்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழ இருக்குது. இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 13/11/2026 அன்று சப்தமஸ்தானத்திற்கு செல்கிறார். அதே நேரம் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது ஜென்ம ராசிக்கு வருகிறார். இதன் விளைவாக சர்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதுனால வழிபாடு மூலம் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் கலஸ்திரஸ்தானம் வலுவடையுது. கல்யாண முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டி செல்லும் யோகம் சிலருக்கு உண்டு. நினைச்சது நிறைவேற சில குறுக்கீடுகளும் வரலாம். தெய்வ பிரார்த்தனைகள் நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட நினைப்பீங்க. புதிய திருப்பங்கள் ஏற்படும் நேரம் இது. இடமாற்றம், வீடு மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனையை மேற்கொள்ளுங்க. வளர்ச்சி தரும் வழிபாடு. ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமனை வழிபாடு செய்கிறது நல்லது.